வணக்க நண்பர்களே, எம்ஜிஆர் காலத்திலேருந்து இன்னைக்கு விஜய் காலம் முடிய யார் பாக்ஸ் ஆஃபீஸில் கில்லியாக இருந்திருக்கா, எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, யார் கெத்தாக இருந்திருக்கா, ஐஎம்டிபி ரேட்டிங்கோட தெளிவாக இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம தலைவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் படம் 1971 வெளியே வருது. இந்த படம் அந்த வருஷத்தில் 3 கோடி ரூபாய் பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.4 ஒரு தரமான படத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தாங்க. அடுத்ததாக எம்ஜிஆர் சாருக்கு போட்டியாக இருந்த ஒரே ஆள் நம்ம சிவாஜி சார் தான். அவர் நடித்த வசந்த மாளிகை படம் 6.7 ரேட்டிங்கில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படத்தில் தான் ஒரு கிண்ணத்தை ஏந்திகின்றேன் பாடல் வரும். இந்த படத்தில் சிவாஜி சார் நடித்ததோட வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 1973 எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாகுது. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடி தீக்குறாங்க. படத்துக்கு பேருக்கு ஏற்றாப்புலே இந்த படத்தை மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஜப்பான்னு எல்லா நாட்டிலையுமே எடுக்கிறாங்க. இன்னைக்குள்ள பணவீக்கத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 250 கோடிக்கு ஒர்த்தான் இந்த படம். அடுத்ததாக 1974 எம்ஜிஆர் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் கிட் அடிச்சிருந்திருக்கு. 100 நாளைக்கு மேலே ஓடின படம் இந்த படம். மக்கள் நாயகன்னு எம்ஜிஆருக்கு பேர் வந்தது இந்த படத்துல இருந்து தான். அடுத்ததாக 1976 சிவகுமார் சார் நடித்த அன்னக்கிளி படம் மெகா ஹிட் ஆகுது. இந்த டைமில் தான் ஒரு ஆளுமை தமிழ் சினிமாவுக்கு புதுசாக வர்றாங்க. அவங்க தான் இளையராஜா. இந்த படம் அவங்களுக்காண்டியே ஓடுனுச்சின்னு கூட சொல்லலாம். இந்த படம் அந்த டைமில் 2.7 கோடி வசூல் செய்திருந்தது. அடுத்ததாக 1977 டைரக்டர் பாரதிராஜா இயக்குன 16 வயது நிலை படம் வெளியாகுது. ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம். இந்த படத்தில் வர்ற மயிலு சப்பானி கேரக்டர் இன்னைக்கு வர பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. 1978 பாரதிராஜா சார் திரும்பவும் ஒரு ஹிட் படத்தை கொடுக்குறாரு. அந்த டைமில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்தது. ராதியாவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம் இந்த படம். அடுத்ததாக 1979 சிவாஜி சார் திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாரு. சிவாஜி சாரோட 200வது படம் இந்த படம். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் 4 கோடி ரூபா அடித்து தூக்குது. அடுத்ததான் 1980 வந்த முரட்டுக்காலை படம் மெகா ஹிட் அடிக்குது. கமல், ரஜினி ஆதிக்கம் தொடங்கின காலகட்டம் அது. 4 கோடி ரூபா வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டும் அடித்தது இந்த படம். அடுத்ததாக 1981 வந்த தில்லுமுழு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 4 கோடி ரூபா வசூல் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருது. ஹிந்தியில் வந்த கோல்மால் படத்தை சூப்பராக பாலசந்தர் தமிழில் டப் பண்ணியிருந்தார். அதே வருஷத்தில் விஜயகாந்த் சார் நடித்து வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டை படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் அடிக்குது. 1982 திரும்பவும் கமலஹாசன் சார் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கிறாங்க. அந்த வருஷம் வெளிவந்த சகலகலா வல்லவன் படம் 5.5 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. இந்த படத்தில் வந்த 18+ கண்டென்ட் பாடல் 2 பாடல் இன்னைக்கு வரை எல்லாரும் பாடப்படுற பாடலாக இருக்குது. ரஜினி, கமல் போன்ற பெரிய ஹீரோக்களுக்கு மத்தியில் அதுக்கடுத்த வருஷம் 1983 பாக்யராஜ் சார் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கிறாங்க. முந்தானை முடிச்சு படம் அந்த வருஷத்தில் 5.5 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. அதுக்கடுத்து 1984 மோகன் சார் நடித்த 24 மணி நேரம் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 4 கோடி ரூபா வசூல் பண்ணுது. அதே வருஷம் கமலோட தூங்காதே தம்பி தூங்காத படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருந்தது. 1984 to 85 காலகட்டத்தில் ரஜினியும் கமலும் மாறி மாறி ஹிட் படத்தை கொடுக்குறாங்க. ரஜினி சாருக்கு நல்லவனுக்கு நல்லவன் படிக்காதவன் படமும், கமல் சாருக்கு புன்னகை மன்னனும் மெகா ஹிட் ஆகுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1980 ஹிட்டான படத்தில் எல்லாமே இளையராஜா இசை அமைத்திருந்தார். அந்த டைமில் ஒவ்வொரு படத்துலையும் எல்லா பாட்டும் ஹிட் ஆகிற காரணமாக இளையராஜா அமைஞ்சிருந்தார். அடுத்ததாக 1986 மோகன் சார் நடித்த மௌனராகம் படம் அந்த வருஷத்தில் 5.75 crore வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் இடத்துக்கு வருது. இதுலேயும் இளையராஜா தான் மியூசிக் அடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்த வருஷமான 1987 ரஜினி சார் நடித்த மனிதன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தட்டி தூக்குது. இந்த படம் 7.75 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணியிருந்தது. ரஜினி, கமல் போட்டிக்கு நடுவில் 1988 பிரபுவும் கார்த்திக் நடித்த அக்னி நட்சத்திரம் படம் வெளியாகுது. இந்த படம் 6.75 கோடி வசூல் பண்ணி அந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது. அதுக்கு அடுத்த வருஷமான 1989 கமல் சார் அபூர்வ சகோதரர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இது வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து நடித்த இந்த படம் 11.25 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. அதுக்கு அடுத்த வருஷமான 1990 கமல் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக இருக்கிறாரு. அந்த வருஷத்தில் இறங்கின மைக்கேல் மதன காமராஜர் படம் 10.5 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. 1991 வெளிவந்த தளபதி படம் தமிழ்நாடை கொண்டாடி தீக்குது.
அந்த அளவுக்கு இந்த படத்தில் லவ் சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு அம்மா அப்பா பாசம் இது எல்லாமே ஒரே படத்தில் அமைஞ்சு மெகா ஹிட் ஆகுது. இந்த படம் 14 கோடி வசூல் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக அமையுது ரஜினிக்கு. கமல் சார் நானும் சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1972 தேவர் மகன் அவரும் ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுக்குறாரு. இந்த படமும் நல்லா 100 நாளுக்கு மேலே ஓடி பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. இவ்வளோ நாளாக நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு டைரக்டர் தன் பக்கமாக இழுத்து கொண்டு போகிறாரு. அவர் தான் சங்கர். அவர் டைரக்ஷனில் வெளிவந்த ஜென்டில்மேன் படம் 12 கோடி ரூபா வசூல் பண்ணி அந்த வருஷத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்குது. சங்கர் டைரக்ட் பண்ணாலே ஹிட்டு தான், அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. 1994 காதலன் படமும் மெகா ஹிட் ஆகுது. அந்த படம் 16.75 crore வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்புது. 1995 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாசா படம் வெளியே வருது. இந்த படம் மெகா ஹிட் திரைப்படமாக அமையுது. 40 கோடி ரூபா வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. ரஜினி சாரோட பிராண்டை உச்சத்தில் கொண்டு போன படம் கூட இதை சொல்லலாம். அடுத்ததான் 1996 சங்கர் சார் எடுத்த இந்தியன் திரைப்படம் கமலுக்கும் மிகப்பெரிய ஹிட் படமாக அமையுது. இந்த படமும் 58.5 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. டைரக்டர் சங்கர் லஞ்ச ஒழிப்பை சூப்பராக சொல்லியிருப்பார் இதில். அடுத்ததாக 1997 விஜய் புதுசாக என்ட்ரி கொடுக்குறாரு. விஜய்க்கு ஒரு நல்ல ஹிட் படமாக, நல்ல அழகான காதல் படமாக காதலுக்கு மரியாதை அமையுது. இந்த படம் 21 கோடி வசூல் பண்ணி சூப்பர் ஹிட் படமாக அமையுது. இதே வருஷம் வந்த சரத்குமார் நடித்த நாட்டாமை படமும் நல்ல சூப்பர் ஹிட் படமாக அமையுது. இந்த படமும் அவருக்கு நல்ல இமேஜை வாங்கி கொடுக்குது. இதுக்கு அடுத்த வருஷமும் சரத்குமார் சாருக்கு சூரிய வம்சம் ஒரு மெகா ஹிட் படம் அமையுது. இந்த படம் 17.5 crore வசூல் பண்ணி நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் பெற்றிருந்தாலும் அந்த வருஷத்தில் வெளியான இன்னொரு சங்கரோட படமான ஜீன்ஸ் படம் மெகா ஹிட் பெறுது. அந்த படம் 35 கோடி வசூல் பண்ணி அந்த வருஷத்தில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கிறாங்க. 1999 சூப்பர் ஸ்டாரோட படையப்பான்னு ஒரு படம் இறங்குது. இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியை மேலே தூக்கி விட்ட படம் சொல்லலாம். இந்த படம் 60 கோடி ரூபா வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. நீலாம்பரி கேரக்டரில் ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 2000 இளைய தளபதியோட குஷி படம் இறங்குது. இந்த படத்தில் விஜய் சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படம் 26 கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த டைமில் இன்னொரு படமும் வெளியாக இருந்துச்சு, கமலோட தெனாலி படம். இந்த படமும் 26 கோடி ரூபா வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததாக 2001 பாக்ஸ் ஆஃபீஸில் அஜித் காலடி எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு வெளியான தீனா படம் அவருக்கு தலை பட்டத்தை வாங்கி கொடுத்ததோட அந்த வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில் 25 கோடி வசூல் பண்ணி கொடுத்துருந்துச்சு. இந்த படத்துலேருந்து அஜித்தோட மார்க்கெட் ஏற ஆரம்பித்த டைம் இது. அடுத்ததாக 2002 விக்ரம் சார் நடித்த ஜெமினி படம் வெளியே வருது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஓட்டம் ஓடுது. 20 கோடி ரூபா வசூல் பண்ண இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக அமையுது. அடுத்ததாக 2003 டைரக்டர் ஹரியோட சாமி படம் வெளியே வருது. விக்ரம் சார் சூப்பராக நடிச்சிருப்பார். போலீஸ் இடத்துல நடிச்சிருந்த இந்த படம் 35 கோடி வசூல் பண்ணி சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருந்துச்சு. அந்த வருஷத்தில் வெளிவந்த இன்னொரு போலீஸ் திரைப்படமான காக்க காக்க படமும் 39 கோடி ரூபாய் வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது. சூர்யா சாருக்கு இது ஒரு நல்ல படமாகவும் அமைந்தது. அடுத்ததாக 2004 வெளிவந்த கில்லி படம் விஜய் வாழ்க்கையிலேயே ஒரு உச்சத்துக்கு கொண்டு போன படம்னு சொல்லலாம். இந்த படம் 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்தது. விஜயோட இமேஜை தூக்கிவிட்ட படம் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 2005 சந்திரமுகின்னு ஒரு படம் ரஜினியோட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. அந்த படம் 800 நாள் வச்சு ஓட்டுறாங்க. இந்த படம் 72 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. அடுத்ததாக 2006 வேட்டையாடு விளையாடு படம் கமலோட படம் இறங்குது. இந்த படம் 60 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. திரும்பவும் டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ண சிவாஜி திரைப்படம் 2007 வெளியாகுது. இந்த படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. எல்லா படமும் 60 to 70 கோடி வசூல் பண்ண டைமில் 148 crore அதாவது 148 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறுது. ரஜினி சாருக்கு போட்டி அதுக்கு அடுத்த வருஷமே 2008 மிகப்பெரிய வெற்றி படத்தை கமல் சார் கொடுக்குறாப்புல. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ண இந்த படம் 200 கோடி வசூல் பண்ணிட்டு தசாவதாரம் த பிளாக் பஸ்டர் படம். அடுத்ததாக 2009 சூர்யா சார் நடிப்பில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி படமான அயன் படம் வெளியாகுது. இந்த படம் 72 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. அடுத்ததாக 2010 டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ண ரஜினி ஐஸ்வர்யா இணைந்து நடித்த எந்திரன் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. இந்த படத்தில் சங்கர் யூஸ் பண்ண கிராபிக்ஸை பார்த்து இந்தியாவே மிரண்டு போயிட்டாங்க. அடுத்ததாக 2011 சூர்யா நடிப்பில் வெளியான 7ஆம் அறிவு படம்
மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து சூர்யா நடிச்சிருப்பாப்ல. இந்த படம் 106 கோடி ரூபா வசூல் பண்ணி ஒரு நல்ல ஹிட் படமாக அமைந்தது. 2012 விஜய்க்கு துப்பாக்கின்னு ஒரு மெகா ஹிட் படம் வருது. டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட சிறந்த படைப்புன்னு சொல்லலாம். 130 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிட்டு. இந்த டைம்ல இருந்தால் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. 2013 கமலஹாசன் திரும்பியும் கம்பேக் கொடுக்குறாங்க. அவர் நடித்து வெளிவந்த விஸ்வரூபம் படம் 220 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. ஓவர்சீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. 2015 சங்கர் சாரோட ஐ படம் வெளியே வருது. இந்த படத்தில் விக்ரம் சார் தன் உடலை நல்லா வருத்தி நடிச்சிருப்பாப்புல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. 239 கோடி வசூல் பண்ணுது. அதுக்கு அடுத்த வருஷத்தில் ரஜினி நடித்த லிங்கா படம் ஃப்ளாப் ஆகுது. இருந்தாலும் வசூலில் 150 கோடி அடிக்குது. அந்த வருஷத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் பண்ண படம் இதுதான். 2016 ரஜினி சார் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக இருக்கிறாங்க. அவர் நடித்து வெளியே வந்த கபாலி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. இந்த படம் 211 கோடி வசூல் பண்ணுது. 2017 வெளிவந்த மெர்சல் படம் விஜய்க்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. இந்த படத்தில் இருந்தால் ரஜினிக்கும் விஜய்க்கும் டைரெக்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டையே வந்தது. இந்த படம் 260 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக விஜய்க்கு அமையுது. டைரக்டர் சங்கரோட தயாரிப்பில் 2018 வந்த படம் 2.0. இந்த படம் அந்த வருஷத்தில் 800 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. 800 கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாக இருந்ததுனால இது ஒரு ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறுது. தளபதி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக ஹிட் படத்தை கொடுத்துட்டு இருந்த காலம் அது. 2019 பிகில் படம் வெளிவருது. இதுவும் மிகப்பெரிய ஹிட் அமையுது. ஃபுட்பாலை மையமாக வச்சு எடுத்த படம் மிக சூப்பராக அமைஞ்சிருக்கும். இந்த படம் 304 கோடி ரூபா வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சிருந்துச்சு. 2020 வெளிவந்த ரஜினிகாந்தோட தர்பார் படம் தோல்வி படமாக அமைஞ்சாலும் அந்த வருஷத்தில் அந்த படம் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது. 209 கோடி ரூபா வசூல் பண்ணி ஒரு பிளாப் படமாக அமைந்தது. 2021 கொரோனா காலகட்டத்தில் வெளிவந்த லோகேஷ் கனகராஜோட மாஸ்டர் படம் மெகா ஹிட் படமாக அமைது. இந்த படத்தில் விஜயும் விஜய் சேதுபதியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சோசியல் டிஸ்டன்ஸ் கருதி 1 விட்டு 1 தான் சீட்டு உட்கார அனுமதிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் 300 கோடி ரூபாய் வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. அடுத்ததாக டைரக்டர் மணிரத்னம் சார் இயக்கத்தில் 2022 வெளிவந்த பொன்னியின் செல்வன் படம் சூப்பர் ஹிட் படமாக அமையுது. இந்த படத்தில் கார்த்திக், ஜெயம் ரவி, திரிசா, ஐஸ்வர்யா என நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 496 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குது. எப்படி ஒரு டைமில் சங்கர் எடுத்த எல்லா படமும் ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த டைமில் லோகேஷ் கனகராஜ் சார் எடுத்த எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் அடிக்குது. 2023 வெளிவந்த லியோ படம் 620 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. 2024 விஜய் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கில்லியாக இருக்கிறாரு. அவர் நடிப்பில் வெளிவந்த கோட் படம் 455 கோடி ரூபா வசூல் பண்ணி நல்ல ஒரு ஹிட் படமாக அமையுது. கடைசியாக 2025 வெளிவந்த குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த வருஷத்தில் அமையுது. அஜித் சார் நடித்திருந்த இந்த படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வசூல் பண்ணியிருந்தது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடணும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.